தியாகராசர் கல்லூரியில் நான் அங்கேயே படிச்சுட்டு காமராசர் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய டாக்டரேட் முடிச்சுட்டு திரும்ப தியாகராசர் கல்லூரிக்கே வந்து என்னுடைய பேராசிரியர் பணியை தொடங்கி ஓய்வு பெற்ற பிறகும் கூட அங்கே சிறப்பு பேராசிரியராக ப்ரொஃபஸர் எமிரிட்டஸ் தகைசால் பேராசிரியராக நான் அங்கே பணியாற்றுறேன். கமல் சார் வந்து அவருடைய மன்மதாம்பு படத்தை ப்ரிவியூ கூப்பிட்டுருந்தப்ப வீட்டில் அவங்க வர்றாங்களான்னு கேட்டாங்க. அப்போ ரஜினி சார்ன்னுட்டு இருந்தார் கூட. எத்தனை துறைக்கு நான் போனாலும் அதுக்கு அடிப்படையான ஒரு வேர் எதுன்னு கேட்டால் ஆசிரியர் பணி தான். முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வரலாறுகள் படிக்கணும். அதாவது வாழ்க்கை வரலாறுகள். நான் விடாமல் படிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் நேயர்களே, இது உங்கள் குரல், நம்ம சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா தமிழ் மன்றத்தோட யூடியூப் சேனல். இந்த சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்மளோட உங்கள் குரல் வழியாக உங்ககிட்ட பேச போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தமிழில் வென்றவர், தன்னிகரற்றவர். நம்ம எல்லாரையும் சந்திக்க பே ஏரியா தமிழ் சங்கம் அண்ட் நக்கீரர் பட்டிமன்ற குழு வழியா கலிஃபோர்னியா வந்திருக்காரு கலைமாமணி திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர். வணக்கங்க. நம்முடைய சான் பிரான்சிஸ்கோ உங்கள் குரல் தொலைக்காட்சிக்கு பேட்டியளிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். குறிப்பாக இந்த பேட்டியை என்னோடு இருந்து நடத்துகின்ற ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு நான் இங்கே வந்திருப்பதற்கு காரணம், சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய பாரதி தமிழ் சங்கம் நக்கீரன் பட்டிமன்ற குழு இணைந்து என்னை அழைத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு பேட்டி உங்களோடு. எங்களோட சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நாங்கள் உங்களை தான் எடுக்கிறோம். ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே கொஸ்டின்குள்ளே போயிடலாம். நிச்சயமாக. நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு ஒவ்வொரு சேனல் நடத்துறது எவ்வளவு கடினமான வேலைன்னு தெரியும். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ பகுதியிலே வாழுகின்ற மக்களை மட்டுமல்லாமல் அமெரிக்கா முழுவதும் காணுகின்ற அத்தனை பேரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்ற உங்கள் குரல் தொலைக்காட்சிக்கு, யூடியூப் சேனலுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து கையில் எடுக்காத துறையே கிடையாது. நீங்கள் ஒரு ரைட்டர், ஒரு ப்ரொஃபஸர், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இப்போ உங்களோட ஓன் யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா அப்படின்னு எல்லா துறைகளிலும் கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குது? எது உங்களோட ஃபேவரட்? எது இதில் எல்லாத்துலேயும்? இல்லை, அடிப்படையாக நான் வந்து பேராசிரியர். முக்கியமாக நான் மதுரையில் தியாகராசர் கல்லூரியில் நான் அங்கேயே படிச்சுட்டு காமராசர் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய டாக்டரேட் முடிச்சுட்டு திரும்ப தியாகராசர் கல்லூரிக்கே வந்து என்னுடைய பேராசிரியர் பணியை தொடங்கி ஓய்வு பெற்ற பிறகும் கூட அங்கே சிறப்பு பேராசிரியராக ப்ரொஃபஸர் எமிரிட்டஸ் தகைசால் பேராசிரியராக நான் அங்கே பணியாற்றுறேன். எத்தனை துறைக்கு நான் போனாலும் அதுக்கு அடிப்படையான ஒரு வேர் எதுன்னு கேட்டால் ஆசிரியர் பணி தான். என்னுடைய தந்தையார் ஆசிரியர் புலவர் குருநாதன், என்னுடைய மகள் ஆசிரியை பேராசிரியை இவங்க. அதே போல் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே ஆசிரியர்கள். அதனால் எனக்கு பிடிச்ச துறை பேராசிரியர் என்கின்ற இந்த துறை தான். டீச்சராக இருக்கிறது சொல்லிட்டீங்க. நிச்சயமாக. ஏன்னா கடவுளே வந்து டீச்சராக தான் இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். தட்சிணாமூர்த்தி சொல்கிறோம். அது மாதிரி அருணகிரிநாதர் கூட முருகனா நீ எனக்கு வாத்தியாராக தான் வரணுங்கிறார். அதாவது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு தான் சொல்கிறார். அதனால் கடவுளுக்கே பிடிச்ச வேலை இந்த வேலை தான். நீங்கள் புத்தகம் வாசிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லாத மேடையே கிடையாது. ஆமாம். ஸோ உங்களோட புக்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருக்கா? இந்த 2 புக் கண்டிப்பாக படிக்கணும், மனுஷனா பிறந்தா இவன் இந்த 2 புக்கை படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா உங்களுக்கு? அப்படி எல்லா புக்கும் படிக்கணும். கண்டது கற்க பண்டிதன் ஆவான், அதுதான் பாடம். என்ன கிடைக்குதோ கடலப்பருப்பு வாங்கி தின்னுட்டு அந்த பேப்பரை அப்படி பிரட்டி அதில் ஒரு கவிதை இருந்தால் கூட படித்தா சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வரலாறுகள் படிக்கணும். அதாவது வாழ்க்கை வரலாறுகள். நான் விடாமல் படிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சரித்திரம், ஊவே சாமிநாதையருடைய என் சரித்திரம். அதே போல் பொன்னியின் செல்வன், அது எப்போ வேணாலும் படிச்சுட்டு இருப்பேன். 10 வயசில் படித்தேன், 15 வயசில், 45 வயசில். நான் கண்ணாடியெலாம் போட்டு படிக்கிறேன். ஆனால் நந்தினியும் வந்தியத்தேவனும் அப்படியே இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அது 2 படிக்கணும். வாழ்க்கை வரலாறுகள்
பயணங்கள், பயணக்கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் கட்டாயம் வாசிக்கணும். அப்போ தான் உலகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் வட்டார மொழிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி இந்த எழுத்தாளர்களையும், உலக இலக்கியம்னா ரஷ்ய இலக்கியங்கள், அதே போல் ஆங்கில இலக்கியங்கள், அமெரிக்க நாட்டினுடைய இலக்கியங்கள், உதாரணமாக கடலும் கிழவனும் நாவலை நான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய நாவல். ஒரு முறை நான் இங்கே நேகரா ஃபால்ஸுக்கு போகிறபோது அங்கே ஒரு போர்டை பார்த்துட்டு வண்டியை திருப்ப முடியுமான்னு கூட கேட்டேன். என்ன காரணம்னா 40 மைலில் அவருடைய ஊர் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு நான் எல்லாரையும் சொல்லுவேன். தொடர்ந்து வாசிக்கணுங்கிறப்ப தேடி தேடி நம்ம புத்தகங்களை படிக்கணும். இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அதில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, இமயமலைக்கு போனால் கூட நான் ஃபேமிலியோட தான் போவேன் அப்படின்னு. அது இல்லை, அது வந்து எப்படின்னா, நான் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னு. ஏன்னா அதுதான் சரியான ஆப்டானது. எப்படி நமக்கு வந்து பிரம்மச்சரியம், இல்லறம், கிரகஸ்தன், அதாவது பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சந்நியாசம், வானப்பிரஸ்தம், இது 4 பிரிவு இருக்குது. அதில் இல்லறம்ங்கிறது நம்ம வந்து குடும்பத்தோடு இருக்கிறது. அது சன்னியாசம்ங்கிறது தனி. நான் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன்னு முக்கியமாக யார்கிட்ட சொன்னேன்னா, கமல் சார் வந்து அவருடைய மன்மதாம்பு படத்தை ப்ரிவியூ கூப்பிட்டுருந்தப்ப வீட்டில் அவங்க வர்றாங்களான்னு கேட்டாங்க. அப்போ ரஜினி சரணிட்டு இருந்தார் கூட. நான் சொன்னேன், சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன், இந்த வர்றாங்க அப்படின்னு. உடனே ரஜினி ஓடி வந்து எப்படி எப்படி இப்படி எப்படி 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 எப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, பாத யாத்திரை போவோம் நாங்கள்லாம், நான் இப்போ மனைவி கூப்பிட்டு போவேன், இப்போவும் எங்களோட தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு குயிக்காக ஒரு ரேபிட் ஃபயர் பண்ணிடலாமா? நல்லா. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று பிக் பண்ணணும் அப்படின்னா அது எது? ரீடிங் புக்ஸா இல்லை படம் பார்க்கறதா? படம் பார்க்கறது தான். நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குமா, இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குமா? நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபேமிலியோட உட்காந்து. கமல் சார் தவிர உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னா யாரை சொல்லுவீங்க? எம்ஜிஆர். இந்த விஷயத்தை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் எது? சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் எது இப்போ? இப்போ இருக்கிற பாட்டு ஒன்றும் தெரியாது, முணுமுணுத்தாலும் வராது. பழைய பாட்டு தான் முணுமுணுப்பேன். உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று, அது ஏன் பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. இது ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, வேற என்ன செய்கிறோமோ இல்லையோ நாம் குற்றமற்றவனா மனதுக்கு இனிமையாக இருந்துட்டோம்னா போதும். காந்தியடிகளுக்கு பிடிச்ச குரல்னு இதை வந்து அவரே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால் நான் இதை சொல்கிறது உண்டு. நன்றி. இந்த அருமையான உரையாடலை ஏற்பாடு செய்த உங்கள் குரல் தொலைக்காட்சிக்கும், பேட்டி எடுத்து என்னை பற்றி அறிந்து கொண்டு வந்து பேட்டி எடுத்த ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.